Hi friends, welcome to Rithu Lifestyle. இன்றைக்கு வந்து இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மரவள்ளிக்கிழங்கை வச்சு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வழியே, அதாவது ரோட்டு கடை வழியே இந்த ஸ்நாக்ஸ் வச்சு அதிகமாக விற்பாங்க ஸ்ரீலங்காலெல்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுதான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருந்துச்சு. இந்த 1/2 கிலோ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு ரெடி பண்ணுற மாதிரிக்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அளவை வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கை சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட தோல்லையும் சீவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சீவி எடுத்த பிறகு மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி இதை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பட் இந்த சைஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி பொரிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் கரெக்டாக அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கிழங்கெல்லாம் கட் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து நான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அதை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று அதில் உள்ள அந்த மஞ்சள் உப்பெல்லாம் அதோட சேர்கிற மாதிரிக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி புரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து அதில் மஞ்சள் உப்பெல்லாம் எல்லாத்தோடையும் கலந்துருக்கும். இப்போ நம்ம இதை உடனே பொரிக்கலாம். அதெல்லாம் வச்சிருக்கணுன்றலாம் அவசியம் இல்லை. நம்ம அந்த மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு புரட்டின உடனே இப்போ நம்ம அதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கு வந்து ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுட சுட காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கிழங்க போட்டதுமே எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி இடையில கரண்டியை வச்சு நல்லா அதை புரட்டி விடணும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக விட்டாலே கொஞ்சம் அப்படியே கருக பார்க்கும். இப்போ வந்து நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை விட ரொம்ப அதிகமான நேரம் மரவள்ளிக்கிழங்கை பொரிய விடக்கூடாது. கொஞ்சம் அதிகமாக பொரிய விட்டோம்னாலே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கருகிறதுக்கு பார்க்கும். அதே மாதிரி அடுப்பையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு அந்த மரவள்ளிக்கிழங்கையும் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 20 நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா மரவள்ளிக்கிழங்கும் பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிக்கிறப்போவே அதில் 2-3 பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள், பொரித்தோன்னே இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. உள்ளெல்லாம் நல்லா வெந்து இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இதை குலுக்கி விடணும். குலுக்கி விட்டுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் எல்லா கிழங்குலையும் மிளகாத்தூள் வந்து நல்லா படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நல்லா பட்டுருக்குது. உங்களுக்கு உரைப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னுமே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அளவான உரைப்போடு எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு கிழங்குல அவ்வளோவா உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சூப்பரான மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சுது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.